சிக்கந்திர மலை இருக்கு பார்த்தீங்களா, தெய்வீகமான மலைங்க. அந்த இது எல்லா பேருமே ஒற்றுமை, எல்லா பேரும் ஒற்றுமை இருந்தால் சாமி கும்பிடுறதுதான் உங்களுடைய ஐதீகமே. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர் ஆளுகள் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது. ஆனால் ஒரு சில விசமிகள் வந்து பரப்பி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கா. சும்மா வேண்டாம் ஒரு சில விஷக்கம்மிகள் எல்லாம் இருக்காது வச்சுக்கிங்க. ஒரு தோட்டம் இருந்தால் நெல்லுக்கு பக்கத்தில் புல் இருக்கு. சாமி இங்கே எல்லா பேரும் ஒற்றுமை சாமி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா சாமி? உதாரணம், இங்கே சந்தனக்கூடு நடத்தும்போது நாங்கள் வந்து பாத்தியா ஓடும்னா பார்த்துங்களேன், பாத்தியா ஓடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் அண்ணன் தம்பி போல தான் போலறோம். ஜெயத்தேர் தெருவில் குடியிருக்காங்க முஸ்லீம், அதெல்லாம் பிரிக்கவே கிடையாதுங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து மன சங்கடம் தான். அது பண்ணக்கூடாது, அது வேணாம். அது எல்லா பேருமே சங்கடப்படுறாங்க. எல்லா பேரும் பொதுவாகவே ஒரு எல்லா பேருமே வச்சுங்களேன், பக்தர்களை பூராமே சங்கடப்படுறாங்க. இதெல்லாம் நாங்கள் அரசியலாக்க விரும்பலை. பொதுமக்கள் ரெண்டு பேருமே நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இங்கிட்டு தான் நாங்கள் பாத்தியா கொண்டு பாத்தியா ஓதுறதுக்கு பாத்தியா ஓதுவோம் நாங்கள். அதுபோக சந்தனக்கூடு மேலே போய் அந்த சிக்கந்திர மலை இருக்கு பார்த்தீங்களா, தெய்வீகமான மலைங்க. அந்த இது நம்ம எப்படி போகணும் சரி, அதில் வந்து குனிஞ்சு தான் போக முடியும். அந்த மாதிரி சர்க்கிளாக இருக்கு. நான் போயிருக்கேன். அங்கே போய் பாத்தியா ஓதி சாமி கும்பிட்டு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை கூப்பிடுவாங்க, நாங்கள் போயிருக்கோம். இது சின்ன வயசுல இப்போ போகும்போது வந்து நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. இங்கே ரெண்டு பிரிக்காதீங்கப்பா, வேண்டாம். எல்லா பேருமே ஒற்றுமை தான். எல்லா பேரும் ஒற்றுமை இருந்தால் சாமி கும்பிடுறது தான் உங்களுடைய ஐதீகமே. அதே போல் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து காய்ச்சல் மண்டடி அப்படின்னு வச்சுங்களேன், பின்னாடி தர்கா இருக்கு. அந்த தர்காவில் வந்து கரெக்டாக 7 மணிக்கு மேலே, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போனீங்கன்னாக்கா பத்தி தண்ணி எலுமிச்சம்பழம் கொண்டு போனோம்னாக்கா அந்த பாத்தியா ஓது அவங்க ஃபுல்லாக சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோன்னே தண்ணி தெளிச்சு விட்டு அந்த பாத்தியா ஓதி கொடுப்பாங்க. என் பேத்தி பேரங்க நான் கூட்டி போயிருக்கேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா எங்களை கூட்டி போயிருக்காரு. இல்லை, எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சொல்ல வர்றேன், அதுதான் உண்மை சார். 1994 இதில் ஏற்றுறேன் சார். இந்த ஓமில் வந்து 5 அடி வெங்கலம் அண்டாவில் வச்சு ஏற்றுறோம். பொதுமக்கள் வந்து நல்லபடியாக வந்து வெளியூரில் வந்து ஆளுகள்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக போய்கிட்டு வச்சு இருந்தாங்க. இப்போ வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. நாலா பக்கம் வர முடியல, போக முடியல. வியாபாரம் நிறையா பாதிக்குது. நாங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கோம்னா எல்லா சாதி மதம் எல்லாமே இருக்கோம், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர் ஆளுகள் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாருமே ஒன்னாத்தான் இருக்காங்க. இந்துக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, எல்லாருமே ஒன்னாத்தான் இருக்காங்க. யாரும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடையாது. ஆனால் ஒரு சில விசமிகள் வந்து பரப்பி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. இது வந்து மெயினா வந்து காவல்துறையினர் தான் எவ்வளவு போராடினாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கா. சும்மா வேண்டாம் ஒரு சில விஷக்கம்மிகள் எல்லாம் இருக்காது வச்சுக்கிங்க. ஒரு தோட்டம் இருந்தால் நெல்லுக்கு பக்கத்தில் புல் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு சாதிக்க முடியுமே தவிர உள்ளூர் பகுதியாக எந்த எதிர்ப்புலாம் கிடையாது. எல்லா மக்களும் ஆதரவோடு தான் நல்ல சிறப்பாக நல்லா முடிஞ்சது.